புயலானது கண்டிப்பா இன்றைக்கு மாலைக்கு பிறகு இரவு நாளை அதிகாலை வரை நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இன்றைக்கு மாலைக்கு பிறகு லேசான ஒரு தூறல் மழைப்பொழிவோட தொடர் மழைப்பொழிவை தொடங்கும். தொடர்ச்சியா தூரிட்டே இருக்கும். மாமல்லபுரம் அருகே அது கரையை ஏறும்போது கூட அது ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் தான் ஏறும். சென்னையில நகர்ந்தது கடந்ததுன்னு சொன்னா கூட எப்பன்னே தெரியாத அளவுக்கு போயிடும். ஆனால் மழை மட்டும்தான் நம்ம உணர்வோம். நிறைய மழை பெய்யும். டிசம்பர்ல காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், மண்டலங்கள், தீவிர தாழ்வு பகுதி எல்லாம் இருக்கிறது. சென்னைக்கு கண்டிப்பா நல்ல மழைப்பொழிவு. இது யூ-டர்ன் போட்டு திரும்பி வந்து அப்பயும் கொடுக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொஞ்சம் மழைப்பொழிவு. அடுத்த நிகழ்வு 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை மேலும் நிகழ்வுகள் இருக்கு. அப்போ மோந்தா புயல் கிட்டத்தட்ட 15 நாள வேஸ்ட் அடிச்சிருச்சு. பிறகு இருந்த செட்டிங் அப்படியே மாத்தி விட்டு புதிதா உருவாகிற அளவுக்கு இங்க உயரழுத்தம் வந்துருச்சு. தமிழ்நாட்டிற்கு இந்த மழைப்பொழிவே நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். ஆரோடு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸ்வீடிங் நம்ம கூட யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வெதர்மேன் செல்வகுமார் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஆக்சுவலா என்னன்னா சார், இந்த நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலே மக்கள் எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். அதுவும் சென்னை மக்களுக்கு ரொம்பவே அச்சம் இருக்கும். இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டாலே என்ன ஆக போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மழை பேரிடர் நம்ம சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு. அதுல இந்த நவம்பர் கடைசியில தான் சென்னைக்கு வந்து ஒரு புயல் தாக்கம் வரப்போகுதுன்னு சொல்லி, அதாவது நாளைக்கு தேதியில 30ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புயல் தாக்கம்ன்றது எந்த அளவுக்கு இருக்க போது, என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்த போகுது சார் இப்போ அடுத்த 2 நாட்களுக்கு? இப்போ அந்த புயலானது இலங்கையின் வடக்கு பகுதியிலிருந்து பாக்ஜலசந்தி, அதாவது கோடியக்கரைக்கு முனைக்கு சற்று தெற்கு தென்கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கு. இறங்கி கடல்ல இறங்கி இப்போ அது கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் செயலிழந்து கொண்டுதான் இருக்குன்னு தான் சொல்லணும். பெருசா இல்லை, ஆனா புயல் என்ற பெயரில் இருக்கிறது. ஆக படிப்படியாக இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வரும். இலங்கையிலிருந்து கொஞ்சம் தமிழ்நாட்டு கரை நெருக்கமாக வரும். மழைப்பொழிவெல்லாம் இலங்கையில தான் இன்னும் கொடுத்துட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலும் கொடுக்குது. வடகடலோர மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்க போகுது. இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல, கடலோர பகுதிகளில் கனமழை பொழிவு, மிக கனமழைப்பொழிவு கொடுத்திருக்கு. பாதிக்கும் மழைப்பொழிவு வரைக்கும் கொடுத்திருக்கு. 25 சென்டிமீட்டர் வேதாரண்யத்துக்கு. நாகப்பட்டினத்துல இப்போது கனமழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு. காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், இப்போ புதுச்சேரியும் கொடுக்குது. மரக்காணம் வரைக்கும் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுக்குது. ஆக இந்த மழைப்பொழிவானது படிப்படியாக அதிகரிக்கும். அதாவது இது கொஞ்சம் விலகி நிற்குது. கொஞ்சம் நெருங்கி வந்ததும் பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிற அதே வேளையில கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பா இன்றைக்கு மாலைக்கு பிறகு இரவு நாளை அதிகாலை வரை நல்ல மழைப்பொழிவை டெல்டா மாவட்டம் கொடுக்கும். குறிப்பா டெல்டா மாவட்டங்களை ஒட்டி நாளை அதிகாலை காலை வரைக்குமே நீடிக்கும். எங்கேயும் விளைகிறாது. மெல்ல தான் வடக்கு நோக்கி நகரும். நாளை 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது மயிலாடுதுறையை தாண்டி கடலூர், அதாவது நாளைக்கு காலைக்கு பிறகுதான் மயிலாடுதுறையை தாண்டி கடலூர் மற்றும் புதுச்சேரியை ஒட்டிய பகுதிக்கு நாளை மதியத்துக்கு மேலும், அதற்கு பிறகு மாலையில அது விழுப்புரம் மாவட்ட கரையோரத்துக்கும், நாளை இரவில் தான், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் இது மாமல்லபுரத்திற்கு அருகில அப்படியே நேரா கரையை ஒட்டியே தான் சென்னையை ஒட்டி வடக்கு நோக்கி பயணிக்க போகிறது. ரொம்ப குறுக்க அப்படியே உள்ள போயிட போறது இல்லை. கரையை ஒட்டியே உள்ளே கடக்க போகிறது. மீண்டும் கடந்தாலும் திருவள்ளூர் மாவட்டத்தை தாண்டி ஆந்திர பகுதிக்கு போனோன்னே மீண்டும் கடலுக்குள்ளே வந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக ஒரு சின்ன ஒரு கரையை கடத்தல்னு சொல்றதை விட கரையில் நகர்றதல், ஏரி நகர்றதல், பிறகு வட கடலுக்கே வந்துடும். இதனால மழைப்பொழிவு இப்ப எப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொடுத்துச்சோ அதே இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கு. நாகப்பட்டினம் வடக்கு பகுதியெல்லாம், காரைக்கால் ஒட்டியுள்ள பகுதிக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு, காரைக்காலுக்கும் கனமழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கு. வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் இதே மாதிரியான மழைப்பொழிவு தான் கொடுக்கும். இப்ப சென்னைக்கு இன்னும் காலையில ஓரிரு முறை மழைப்பொழிவு கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு மாலைக்கு பிறகு லேசான ஒரு தூறல் மழைப்பொழிவோட தொடர் மழைப்பொழிவை தொடங்கும். தொடர்ச்சியா தூரிட்டே இருக்கும். பிறகு அது இரவிலிருந்து தொடர்ச்சியா பெருந்தூரலாகவும் தொடர்ச்சியா கொஞ்சம் லேசான மழையாகவும் மாறும். நாளை அதிகாலைக்குள்ள அது மிதமான மழையாகவும் சற்று கனமழையாகவும் மாறிடும். நாளை மதியத்திலிருந்து கனமழையாக மாறிடும். இந்த தொடர் மழை என்பது இன்றைக்கு இரவிலிருந்து தொடங்கும் போது மாலைக்கு பிறகு தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த புயல்னால இந்த காற்று அச்சம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். காற்று எந்த அளவுக்கு வீச போகும், இந்த புயல் வந்து காற்றாக மாறுமா, இல்ல காற்றின் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கு இந்த புயலுக்கு? இது புயலே கிடையாது. முதல்ல காற்றே கிடையாது. செயலிழந்து கொண்டிருக்கிறது. மேலும் செயலிழக்கும். மழை தரக்கூடிய ஒரு மண்டலம், மழை தரக்கூடிய ஒரு மண்டலம் தான் அது. டெல்டா மாவட்டத்தை ஒட்டி நகரம். இன்னும் செயலிழந்து ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா கூட மாறிடலாம். அது நம்முடைய மரக்காணத்துக்கு தாண்டி மெல்மார் அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக மாறிடும். மாமல்லபுரம் அருகே அது கரையை ஏறும்போது கூட அது ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா தான் ஏறும். காத்தே அடிக்காது. சென்னையில நகர்ந்தது கடந்ததுன்னு சொன்னா கூட எப்பன்னே தெரியாத அளவுக்கு போயிடும். ஆனால் மழை மட்டும்தான் நம்ம உணர்வோம்.
மழையை மட்டும் நம்ம உணர்ந்துகிட்டே இருப்போம், நிறைய மழை பெய்யும். ஆனால் காற்று அச்சம் வேண்டாம் வேண்டாம், காற்று இல்லவே இல்லை இதுல. மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த நவம்பர் மாசத்துல இருந்து மழை அதிகமா இருக்கு. நாமக்கலா இருக்கட்டும், எல்லா ஊர்லயுமே மழை இருக்கு. ஆனா சென்னைக்கு அந்த போதுமான அளவுக்கு மழை அதிகமா பெய்யல. நவம்பர் மாசம் மழைன்றது ரொம்ப கம்மின்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சோ இந்த டிசம்பர் மாசம்ன்றது சென்னையில என்ன மாதிரியான புயல்கள் இருக்குமா, இல்ல அதிக கனமழை வந்து எதிர்பார்க்கலாமா சென்னைக்கு இப்போ? கடந்த மோந்தா புயல் வரவேண்டியதுதான், விலகி ஆந்திர பக்கம் போய் அது கிட்டத்தட்ட 15 நாள வேஸ்ட் அடிச்சிருச்சு. ஒரு பருவமழை காலத்துல 15 நாள அருணாச்சல பிரதேசம் போய் மியான்மர் எல்லாம் போற வரைக்கும் டைம் எடுத்துச்சு. பிறகு இருந்த செட்டிங் அப்படியே மாத்தி விட்டுச்சு, எல்லாமே மாறி போயிடுச்சு. புதிதா உருவாகிற அளவுக்கு இங்க உயரழுத்தம் வந்துருச்சு போய். அது எல்லாம் அங்க தாழ்வழுத்தம் உயரழுத்தம் இருந்த இடத்துக்கு போனதுனால உயரழுத்தம் இருந்த இடத்துல தாழ்வழுத்தம், தாழ்வழுத்தம் உயரழுத்தம் என்று தலைகீழ் மாற்றமாகி விட்டது. இவையெல்லாம் திரும்புறதுக்கு நாள் எடுத்துக்கொண்டது, இப்போது வந்து விட்டது. அதனாலதான் தலைகீழாக வருகிறது புயல் கூட. இலங்கையின் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி வருகிறது, கிழக்கிலிருந்து தான் மேற்கு நோக்கி வரும், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நேரடியாக இலங்கையின் குறுக்காக வரலாற்று புயலாக வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது இலங்கைக்கானது, தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை மட்டுமே கொடுக்கும். இலங்கைக்கு வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுத்து காற்று பாதிப்பை கொடுத்து நிலச்சரிவை ஏற்படுத்தி விட்டு வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிற்கு இந்த மழைப்பொழிவே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். நாளைக்கு நாளை மறுதினம் டிசம்பரும் நிகழ்வு இருக்கு. ஆனால் புயலாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த வருஷம். புயல் கிடையாது. புயல்னு பேர் வச்சால் கூட அது எங்கேயோ இருக்கும். இப்ப பாருங்க, புயல் இலங்கைக்கு தான் பாதிப்பு, நமக்கு புயல் வந்துச்சு, மிரட்டல் அப்படியே போயிட்டு. ஏற்கனவே சென்னியார் ஒரு 15 நாளா பேசினோம். சென்னியார் இங்க வரல, உருவானிச்சு மியான்மருக்கு அப்படியே அந்த பக்கம், அதாவது மலேசியா மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியில் உருவாகி அப்படியே போயிடுச்சு. ஆக இப்படி மிரட்டல் தான் நிறைய இருக்கும். ஆனால் நிறைய மழை தரும். டிசம்பர்ல காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், மண்டலங்கள், தீவிர தாழ்வு பகுதி எல்லாம் இருக்கிறது. அதுவே அது டிசம்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 இருக்கு சிஸ்டம். அது பெரிய சிஸ்டம் இல்லாம நிறைய மழை தரக்கூடிய சிஸ்டம். அதே போல ஜனவரிலையும் இந்த வருஷம் பருவமழை இருக்கு. கண்டிப்பா சென்னைக்கும் அது கொடுக்கும். சென்னைக்கு கண்டிப்பா நல்ல மழைப்பொழிவு இதுவும் கொடுக்கும். இது யூ-டர்ன் போட்டு திரும்பி வந்து அப்பையும் கொடுக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொஞ்சம் மழைப்பொழிவு கொடுக்கும். அப்படி அது அப்படியே தென் மாவட்டங்கள் நோக்கி திரும்பி 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுக்கும். அதற்கு பிறகு மேலும் நிகழ்வுகள் இருக்கு. அப்போ இலங்கை அருகே இருந்து கொண்டாவது சென்னைக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். மழைனாலே சென்னை அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சென்னையை தாண்டி இந்த புயல் வந்து அதிகமா பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்னா என்னென்ன இடங்கள் இருக்கு சார்? தாண்டின்னு சொல்ல எல்லாம் ஒரே மாதிரியா தான் தெரியுது. அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு 25 பெஞ்சிருக்கு, இன்னும் பெய்து கொண்டிருக்கு. அதே போல மயிலாடுதுறைக்கும் அதே போல் பெய்யும், 25-30க்குள் இருக்கும். அதே போல கடலூருக்கும் அதே போல. கடலோரம் தான் எல்லாமே, உள்ளே கிடையாது. எல்லாமே கடலோரத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்கு. உள்ளேயும் பெய்யும், அது பாதிக்க மழை அல்ல, கடலோரத்துக்குள்ளே தான் மழை. பயிர்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. பயிர்களுக்கு இப்பவும் பெய்து கொண்டே தான் இருக்கு. இப்படி சென்னைக்கும் அங்கே ஒரு 25 சென்டிமீட்டர் பெய்யலாம். ஆகவே எல்லாருக்கும் ஒரு சமமான மழையா தான் தெரியுது. கடலோரம் எல்லாம் ஈவனா இருக்கும். கடலோரம் இப்ப முதல்ல டெல்டாவில் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். டெல்டாவை விட சென்னை குறைவா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா டெல்டாவில் குறைஞ்சிருக்கிறதுனால சென்னை அளவு தான் டெல்டாவிலையும் இருக்கும், மத்திய கடலோரம் விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கும் இருக்கும். இந்த கடந்த 25 நாட்களுக்கு முன்னாலே இந்த புயல் வந்து இந்த ஒரு ட்ராக்ல போகுதுன்னு கணிச்ச மாதிரி அடுத்த 25 நாட்களுக்குள்ள இன்னும் ஏதாவது ஒரு சில புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ கடலோர அதேதான் இப்ப கணித்திருக்கிறோம். இந்த நிகழ்வு மாமல்லபுரம் கடந்து திருவள்ளூர் மாவட்டத்தோட பகுதி வழியாக நெல்லூருக்கு போய் நெல்லூர்ல இருந்து கடலுக்குள் இறங்கி யூடர்ன் அடித்து சென்னைக்கு கிழக்கு புறமாகவே நீடித்து அப்பால நீடித்து பிறகு அது மீண்டும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நோக்கி ஒரு வளிமண்டல சுழற்சியாகவோ அல்லது ஒரு தாழ்வு பகுதியாகவோ வந்து அல்லது ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா கூட தீவிரமடையலாம். அடுத்த நிகழ்வு 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இது கடக்க போகிறது. இது அப்படியே அரபிக்கடல் போகும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது, பரவலான மழை பொழிவை கொடுக்க போகிறது. இப்படி ஒரு நிகழ்வு என்றால் ஒரு நிகழ்வு கடந்து விட்டால் இன்னொரு நிகழ்வு உருவாகிவிடும். கடல்ல என்ன அப்படிதான், கடல் வெப்பம் இருக்கிறது, காற்றோட வளிமண்டல போக்குவரத்துல இப்படித்தான் இருக்கு. அப்போ அடுத்தடுத்த நிகழ்வு எங்கிருந்தும் வரவில்லை என்றாலும் சிறு நிகழ்வாவது அந்தமான் பகுதியில் உருவாகி இங்க வந்துடும். தென்சின கடல்ல இருந்து வலுவான நிகழ்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் வரைக்கும் நிகழ்வு இருக்கு. ஜனவரி இறுதி வரை பருவமழை தொடரும். பருவமழை புள்ளி விவரம் வந்து டிசம்பர் 31 முடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் குளிர்கால மழையாக வடகிழக்கு பருவமழை தொடரும். ஆகவே பருவமழை இருக்கு, இன்னும் நிகழ்வு இருக்கு. புயல் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் வலுவா தெரியல. ஆனால் மண்டலங்கள் இருக்கு, மழை தரும் நிகழ்வா இருக்கு. 2023ல ஒரு நாள் மழைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னையில வெள்ளம் அதிகமா இருந்துச்சு, அதிக அளவுல மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ சென்னையில மழை இல்லைனாலும்
அந்த ஒரு நாள் மழைன்றது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு மழை பெய்யுமா இதுக்கு இனி வரும் காலங்கள்ல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட வந்து எழுதுது. அதாவது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மேக வெடிப்பு மழையெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, ஆரம்ப காலத்துல மழை எப்படி பெஞ்சுது? கார்த்திகை மார்கழி எல்லாம் அடைமழையாக இருக்கும், ஐப்பசினா அடைமழையா இருக்கும், தூறிக்கொண்டே இருக்கும், பெரு நிகழ்வெல்லாம் உருவாகாது, தாழ்வு நிலை இருக்கும், தொடர்ச்சியா மாசம் முழுவதும் மழை பெறும். இந்த பீதி அச்சம் எதுவுமே இல்லை, மழை பெஞ்சிட்டே இருக்கும், அவ்வளவுதான், கண்டுக்கவே மாட்டாங்க, அது பாட்டுக்கு போயிடும். ஆனா இப்ப அப்ப இல்ல, புயலா உருவாகுது, வந்தா புயல் தாக்கம், புயல் இல்லாத ஆண்டே இல்லை, அப்படிதான் சொல்ல முடியுது. ஆகவே இப்படி மழை பொழிவுகளை குறைந்த நேரத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த இனிமேல் வருங்காலங்கள்ல இருக்கும். காரணம் என்னன்னா, அப்போ சீரான கடல் வெப்பம் இருந்துச்சு. 26.5 டிகிரி வெப்பம் கடல்ல இருந்தா புயல்கள் உருவாகலாம். ஆனா இப்போ 30 டிகிரி இருக்கு. ஒரு புயல் உருவாகி அந்த வெப்பத்தை உறிஞ்சி ஊதிட்டு போனாலும் அடுத்த நிகழ்வு உருவாகிறதுக்கு போதுமான வெப்பம் இருக்கு. அதனால உடனுக்குடன் நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கும் சாதகமாயிடுச்சு. குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கறதுக்கு கடல் வெப்பமா இருக்கிறதுனால காற்று நீராவி அள்ளி கொண்டு வருது, நிறைய நீராவி அள்ளி கொண்டு வருது, கொஞ்சம் கரை ஏறினோடனே கொட்டிருது. இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். வருங்காலங்களில் சென்னை என்ன உலகம் முழுவதுமே இருக்கும். நீங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் பாருங்க, ஜமைக்காவில் ஒரு நாடு, மொத்தம் அந்த நாட்டோட நீளம் 250 கிலோமீட்டர். ஆனா அந்த நாட்டுக்குள்ள பூந்த புயல் 500 கிலோமீட்டர் ஆகலாம், வேகம் 325 கிலோமீட்டர். தாய்க்கு சின்னாபின்னமான அந்த மாவட்ட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போக முடியுமா வெளியில? தாங்கி கொண்டார்கள், அத்தனையும் பேரழிவை சந்தித்தது. இப்படித்தான் மலேசியாவில் கொட்டியது மழை, பயங்கரமான வெள்ளம். தாய்லாந்துல ஓயவே இல்லை வெள்ளம். அவர்கள் தலைக்கு மேல் வெள்ளம் போது ஜான் போனா என்ன மழை போனான்னு மழையை பத்தி பேசாமலே உறங்கி விட்டார்கள். வாரக்கணக்கில் வெள்ளமா ஓடிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இனிமேல் உலகத்துல இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். சார் அதே மாதிரி மக்களின் கேள்வி ஒன்று இருக்கு சார். என்னன்னா, நாளைக்கு யாரும் வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு செய்தியை கவர்மெண்ட்டும் இந்த வெதர்மேன் சைட்ல இருந்தும் வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த ஒரு தாழ்வு மையன்றது கொஞ்சம் அதாவது வலு இழந்திருக்கின்றனால நாளைக்கு மக்கள், அதாவது சென்னை மக்கள் வந்து சராசரியா வெளியே போகலாமா, இல்ல மழை நீடிக்கிறதுனால யாரும் வெளியே போக கூடாதுன்றதெல்லாம் நம்பலாமான்ற ஒரு கேள்வி ஒண்ணு எழுதுது சார் இப்போ. அதாவது அவங்க எதுக்காக சொல்றாங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. கடந்த வெள்ளத்துல பாருங்க, இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை கொடுக்கலன்னா உயிரிழப்புகள் அதிகமா ஏற்படுது. ஒரு கடந்த விழுப்புரம் மாவட்டத்துல எல்லாம் ஏன் பல இடங்கள்ல மழை பெய்ய போகுதுன்னு சொல்லும் பொழுது மழை வீடு ஒழுகுது, சுவர் கரையுது, அந்த இடத்துலயே போத்திட்டு தூங்குறாங்க. அப்ப என்ன ஆகும்? சுவர் இடிந்து மேலதான் விடும், உயிர் சேதத்தை ஏற்படுத்துது. மழை வருது வெள்ளம் வரும்னு எச்சரிக்கை கொடுத்தால்தான் இவங்களே தெரியுது. கடந்த முறை பாத்தீங்கன்னா காவிரிக்குள்ளர ஆத்துல ஒரு பெரிய தீவு, அதாவது மணல் திட்டு, அதுக்குள்ளரே வசிக்கிறாங்க, வெள்ளம் வர்றதே தெரியாம. அப்புறம் ஹெலிகாப்டர் வந்து மீட்டாங்க, அப்புறம் படகுல போய் தீயணைப்பு உணர்வு இடத்துல மீட்டாங்க. எருமை மாடு ஒன்று ஆற்றங்கரையில கட்டிருந்த எருமை மாடு கூட்டமாவே அடிச்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட எருமை மாடுகள் கடலுக்குள்ள போயிடுச்சு. 2 எருமை மாடு மட்டும் கடல்ல நீந்தி நீந்தி உயிர் காப்பாற்றுவதற்கு யாராவது வருவாங்களான்னு பார்த்துச்சு. அது கூட யாரும் வரல, கடல்லையே போயிடுச்சு, உப்பு தண்ணீரை குடிச்சே போயிடுச்சு. இப்படி மக்கள் தேவையில்லாமல் அலைய வேண்டாம், கண்டிப்பா அப்படிதான் நம்ம சொல்றோம். தேவையில்லாமல் அலைஞ்சா மின் விநியோகம் எங்காவது ஒரு மின் எடுத்தாகலாம், பூமியில தரையில ஷாக் இருக்கலாம். ஆகவே மின்சாரத்தை துண்டிச்சாலும் மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆகவே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி வெள்ள பாதிப்புகள்லாம் இருக்கும் பொழுது, கடுமையான மழையெல்லாம் பெய்யும் பொழுது தேவையில்லாமல் வெளியே வராமல் இருப்பது நல்லதுதான். கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா சேதத்தை தவிர்க்கலாம், உயிர் சேதத்தை தவிர்க்கலாம் குறிப்பா. கண்டிப்பா சார். தகவலுக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி.